டாடா மின்னணு தொழிற்சாலையை கண்டித்து தமிழக வேலை தமிழர்களுக்கே என உத்தனப்பள்ளியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த உத்தனப்பள்ளியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்கும் தமிழக வேலை தமிழருக்கே டாடா மின்னணு தொழிற்சாலையில் மண்ணின் மக்களுக்கு நிரந்தர வேலை வழங்க கோரியும் சிப்காட் விரிவாக்கம் என்ற பெயரில் விவசாய நிலத்தை கையகப்படுத்தும் திட்டத்தை கைவிட கோரியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொறுப்பாளர் தி.க. குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன உரை ஆற்ற வந்திருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை உறுதிமொழி குழு தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கோரி தொழிற்சாலை அமைக்க நிலம் தந்த விவசாயிகளுக்கும் குடும்பத்தினருக்கும் 100% நிரந்தர வேலை வாய்ப்பு உடனடியாக வழங்க வேண்டும். நாகமங்கலம் முத்தனப்பள்ளி ஊராட்சிகளை சேர்ந்த படித்த இளைஞர்களுக்கு முன்னுரிமையுடன் நிரந்தர வேலை வழங்க வேண்டும். விரிவாக்கம் என்ற பெயரில் விவசாயிகளை மிரட்டி கொலை மிரட்டல் விடுத்து அகபரிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும். நில உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். மின்னணு தொழிற்சாலையில் மண்ணின் மனிதர்களுக்கு நிரந்தர வேலை வழங்க ஒப்பந்த வேலை அடிமை வேலை முற்றிலும் ஒழிக்க உள்ளூர் இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்காதே. சிப்காட் விரிவாக்கம் என்ற பெயரில் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தும் திட்டத்தை உடனடியாக கைவிடு உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் மாநில அமைப்பு குழு உறுப்பினர் தி.க. குமார் தலைமையில் நடைபெற்றது. மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் பெருமாள், மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் வழக்கறிஞர் கல்பனா மகேந்திரன், குட்டிப்புலி குமார், செந்தில், சிவசங்கர், ராஜா, உமேஷ்குமார், காவேரி, கார்த்தி சீனிவாசன், மன்சூர், ராகவன், கார்த்தி, கோவிந்தராஜன், கணபதி, கனகராஜன், மல்லிகார்ஜுனன், ஆறுமுகம், சுந்தர், சந்திப்பு, மவுளா, செந்தில், பசுவராஜ், மாதேவா, மஞ்சு, சந்திரப்பா, ராஜகணபதி, மணி, ரகு, சாந்தகுமார், சுரேஷ், வீரப்பன், பிரபு, காவியா, செல்வி, தினேஷ், திலீபன், மாதிஸ், தமிழர் படை கிளமங்கலம் தெற்கு ஒன்றியம் குமார், முனிராஜ், சுப்பு, சதீஷ், ஐயப்பன், செந்தூரப்பாண்டி உள்ளிட்ட சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பதிவு செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி தருமபுரி மக்கள் நெக்சல் பாரிகளோடு பணியாற்றியவர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மாவட்டத்திற்கு இன்னொரு பெருமை இருக்கிறது. எங்கள் சந்தனக்காட்டின் புகழ் சத்தியமங்கலத்தின் ராஜா எங்கள் மாவீரன் வீரப்பனார் உலவாகிய மலை பிரதேசங்கள் தான். அதனால நியாயமா ஜனநாயக ரீதியா இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர், டிஆர்ஓ, சம்பந்தப்பட்ட சிப்காட்டுடைய திட்ட இயக்குனர், மேலாளர்கள் இதிலே நியாயமான பேச்சுவார்த்தையை நடத்தி இதில் இந்த மக்களுக்கான நிரந்தர தீர்வாக அவர்கள் வைத்திருக்கிற கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு ஏடிஎஸ்பி, எஸ்பி அவர்கள் எடுத்துக்கொண்ட அளவுக்கு கூட மாவட்ட நிர்வாகம் எடுத்துக்கொள்ளாது கண்டனத்துக்குரியது. அதற்காக அவர்களை மீது துறை ரீதியான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு உரிமை குழு மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த உச்சி வெயிலில் பல்லாயிரக்கணக்கிலே அணிதிரண்டு வருகின்ற எனதருமை தாய்மார்களுக்கும் என் இளைய தலைமுறைக்கும் கட்சி வேறுபாடு பார்க்காமல் இந்த மாவட்டத்து மக்களின் வாழ்வுரிமை பிரச்சனை, வேலை வாய்ப்புரிமை பிரச்சனை என்பதை உள்ளார்ந்து எமது குமார் அவர்களும் அவருடைய சக தோழர்களும் எதிர்த்து வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நெப்போலியன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் முன்னணி கட்சியுடைய தலைமை நிர்வாகிகளால் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு வர இருந்தவங்க அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்காக்கி அனைவரும் எழுந்துருங்க. நான் முழக்கம் பண்றேன், அதை எல்லாரும் அப்படியே திருப்பி சொல்லுங்க. என்ன தகுதி வேண்டும் உனக்கு? மண்ணின் மக்களாகிய எங்களிடம் இருக்கிறது. எடுத்துக்கொள் நிரந்தர வேலைக்கு மண்ணின் மக்களை எடுத்துக்கொள். மாறவிடு மாசில்லாத மாவட்டத்தில் வாழவிடு. நஞ்சாக்காதே
மண்ணில் அகதியா ஆக்குறோம். டாடா நிறுவனம் நியாயம் தானா வேலை கொடு 20,000க்கு மேற்பட்ட வெளி மாநில தொழிலாளரை வெளியேற்று வேலை கொடு மண்ணின் மக்களுக்கு தாய்மார்களுக்கு வேலை கொடு இளைஞர்களுக்கு வேலை கொடு உள்ளூர்கார மக்களுக்கு நீலாம் வீடு கொடுத்துட்ட மக்களுக்கு வேலை கொடு. நியாயம் தானா மறவர்களின் கொட்டம் இங்கு அதிகமாக ஆகுதே. நியாயம் தானா சிரிக்கிறா என் உயிரினும் மேலான தமிழ் மொழியை சிரிக்கிறா அழிவை திணிக்கிறா நியாயம் தானா தமிழக அரசே நியாயம் தானா பறி போகுதே பன்னாட்டு நிறுவனங்களின் தமிழரின் வேலை வாய்ப்பு பறி போகுதே. தடுத்து நிறுத்து தமிழக அரசே தடுத்து நிறுத்து மண்ணின் மைந்தர்களுக்கு 100% வேலை வழங்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் பகுதியில் இயங்கி வருகின்ற டாடா தொழிற்சாலை சுமார் 40,000க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி செய்கின்றார்கள். அதில் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வெளி மாநில தொழிலாளர்கள். இந்த மண்ணின் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வேலைவாய்ப்பு உரிமையை தட்டி பறித்து வட இந்திய மாநில தொழிலாளர்களை கொண்டு வந்து இறக்கி அவர்களுக்கான தங்கு வசதிகளை ஏற்படுத்தி தந்து இந்த டாடா நிறுவனம் வருவதற்கு வீடு நிலங்கள் விவசாய நிலங்களை தந்திட்ட மக்களுக்கு வேலை தராமல் இருப்பது மாபெரும் ஒரு ஜனநாயக படுகொலையான ஒரு நடவடிக்கை. குறிப்பாக உள்ளூர் மக்களுக்கு அந்த நிலத்தை தந்திட்ட 3 பஞ்சாயத்துக்கு உள்ளடங்கிய அந்த மக்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வேலை தர வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை தரப்படவில்லை. இந்த மாவட்டத்துடைய மண்ணின் மக்களுக்கும் இந்த மாநிலத்துடைய மண்ணின் மக்களுக்கும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை நாங்கள் கோரி வருகிறோம். ஆனால் டாடா நிர்வாகம் தர மறுக்கிறது. மேலும் இந்த பகுதியினுடைய மண்ணின் மக்களுக்கு உடனடியாக நிரந்தர வேலை வழங்க வேண்டும். அதில் பணிபுரிகின்ற அனைத்து தமிழர்களுக்கும் நிரந்தர வேலை வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கான இஎஸ்ஐ பிஎஃப் அனைத்து சலுகைகளும் தீபாவளி பொங்கல் போனஸ் போன்ற அனைத்து வசதி வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தர வேண்டும். அவர்கள் நிம்மதியாக தங்கி பணி செய்வதற்கான விடுதிகள் முறையாக அமைத்து தரப்பட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் 10% மேல் இது போன்ற கார்ப்பரேட் பெரும் நிறுவனங்களில் பிரிதொரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை வேலைக்கு வைக்கக்கூடாது என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கோரிக்கையாக முன்வைத்து இதற்காக 15 ஆண்டு காலம் தொடர்ந்து மிகப்பெரிய போராட்டங்களை நான் எடுத்து வருகிறேன். குறிப்பாக இந்த டாடா ஆலையை குறித்து நான் தமிழக சட்டமன்றத்தில் இதை குறித்து கேள்வி எழுப்பிய போது மாண்புமிகு அன்றைய தொழில்துறை அமைச்சர் அவர்கள் டாடா ஆலையில் 90% மேற்பட்டவர்கள் வட இந்தியர்கள் வேலை செய்கிறார்கள், உள்ளூர் மக்களுக்கு வேலை இல்லை, அதனால் மின்சாரம் தருகிறோம், நிலத்தை கையகப்படுத்தி தருகிறோம், தண்ணீர் தருகிறோம், பாதுகாப்பு தருகிறோம், இவ்வளவு வசதி வாய்ப்புகளை செய்கின்ற மண்ணின் மக்களுக்கு வேலை தராமல் வெளி மாநிலத்திலிருந்து சிறப்பு ரயில்களிலே ஆயிரக்கணக்கிலே கொண்டு வந்து இறக்கி அவர்களுக்கான தங்கு விடுதிகளை அமைத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க நியாயமா என்று நான் முதலமைச்சர் அவர்களையும் தொழில்துறை அமைச்சரையும் குறித்து கேள்வி எழுப்பிய போது தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் வேல்முருகனுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை, உடனடியாக தமிழக அரசு டாடா நிர்வாகத்தை அழைத்து பேசி மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுப்பதை உறுதி செய்வோம் என்று அறிவித்தார். இது சட்டமன்ற வரலாற்று பக்கங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி கொடுத்த உறுதிமொழியை தொழில்துறையோ தொழிலாளர் துறையோ இந்த மாவட்ட நிர்வாகமோ
இதுவரையில் நிறைவேற்றவில்லை. சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சரோ அமைச்சர் பெருமக்களோ கொடுக்கின்ற உறுதிமொழிகளை சம்பந்தப்பட்ட தொழில்துறை செயலாளர், தொழில்துறை சிப்காட்டினுடைய மேலாண்மை இயக்குநர்கள், இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர்கள், இந்த மாவட்டத்துடைய உயர் அதிகாரிகள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது உண்மையிலேயே சட்டத்தை புறக்கணிப்பதாக அர்த்தம், சட்டமன்ற நடவடிக்கைகளை புறக்கணிப்பதாக அர்த்தம். ஆதலால் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஜனநாயக ரீதியாக இன்று சுமார் 5000க்கும் மேற்பட்ட இளைஞர்களையும் தாய்மார்களையும் திரட்டி இந்த மாபெரும் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த போராட்டத்திற்கு பிறகு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி டாடா நிறுவனம், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், தொழில்துறை சிப்காட்டினுடைய மேலாண்மை இயக்குனர் அல்லது இந்த வளாகத்தினுடைய சிப்காட்டினுடைய திட்ட இயக்குனர் போன்றவர்கள் எங்கள் போராட்ட குழுவினரை, குறிப்பா இந்த போராட்டத்தை தலைமையேற்று ஒழுங்கு செய்திருக்கிற திரு தி.க. குமார் உள்ளிட்ட எங்கள் ஒருங்கிணைந்த மாவட்டத்துடைய அமைப்பாளர் திரு நெப்போலியன் போன்ற எங்கள் கட்சியினுடைய ஒசூரில் இருக்க முக்கிய நிர்வாகிகளோடு ஒரு முறையான பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் இந்த போராட்ட களத்திலிருந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு, தொழில்துறை அமைச்சருக்கும் நான் கோரிக்கையாக முன்வைக்கிறேன். ஒருவேளை எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படாமல் இன்னமும் இது காலதாமதப்படுத்தப்படும் என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டத்தை குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய அனைத்து தொகுதி தலைவர் செயலாளர்களோடும், நகர ஒன்றிய செயலாளர்களோடும், மாநில மாவட்ட நிர்வாகிகளோடும் நாங்கள் விவாதித்து அடுத்தடுத்த போராட்ட வடிவங்களை நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மாசு ஏற்படுகிறது, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது, இங்கு விவசாய நிலங்கள் மிரட்டி வாங்கப்பட்டிருக்கிறது, சில அரசு நிலங்களையும் அவர்கள் கையகப்படுத்தியிருக்கிறார்கள், சில பொதுச்சாலைகளில் கட்டிடம் கட்டி தடுப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது போன்று பல்வேறு விதமான துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி இந்த ஆலய மக்கள் அனுமதித்திற்கான நோக்கம் இந்த மக்களுக்கு வாழ்வுரிமை கிடைக்கும், நிரந்தர வேலை கிடைக்கும், நம்ம வீட்டுல ஒரு விளக்கு எரியும், நம்ம வீட்டுல படிச்சிருக்கிற இளைஞர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைக்கும் என்று நம்பிதான். ஆனா நீங்க 40,000 பேருமே வெறும் கேஷுவல் லேபரா, வெறும் ஒப்பந்த அடிப்படையில மட்டும் எடுத்து அன்றாண்ட கூலியை கொடுத்து துரத்தி விடுறது இது ஏற்புடையதல்ல. இது இந்தியனுடைய தொழிலாளர் சட்டத்திற்கு விரோதமானது. 160 நாட்கள் வேலை செஞ்சாலே அவர்களை பணி நிரந்தரப்படுத்தணும் தமிழ்நாடு தொழிலாளர் சட்டம் சொல்லுது. ஆனா இங்க சட்டமும் பின்பற்றப்படவில்லை, சட்ட நடைமுறையும் பின்பற்றப்படாமல் இருப்பது வேறு அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆதலால் அதே மாதிரி வெளிமாநிலத்தவர்களை முற்றுமுழுமாக வேலைக்கு வைக்க கூடாதுன்னு நாங்க சொல்லல. ஒரு 10% பேரை வச்சுங்க, அதை விட்டுட்டு 90% பேர் வெளிமாநிலக்காரரும் 10% பேரும் தமிழ்நாட்டுக்காரரையும் இன்னைக்கு வேலையில அமர்த்துவது இது தமிழ்நாடா இல்ல பீகாரா இல்ல உத்தரப்பிரதேசா இல்ல இது குஜராத்தா இல்ல ஜார்க்கண்டா? எங்க பார்த்தாலும் மார்க்கெட்ல இன்னைக்கு சனிக்கிழமை சந்தை வீதிகள்ல போனா எங்க பார்த்தாலும் வட மாநிலத்துக்காரன் தான் பான் பிளாக்க போட்டு துப்புறான். நம்முடைய பெண்களை காதல் என்ற பேர்ல அந்த மாநிலத்துக்கு கடத்திட்டு போயிடுறான். கொலை, கொள்ளை, வழிபறி, திருட்டு எல்லா பிரச்சனைகளிலும் கைது செய்யப்படுகின்றவர்கள் இன்றைக்கு பெரும்பான்மையானவர்கள் வட மாநிலத்தில் தான் இருப்பாங்க. நான் எல்லா வட மாநிலத்தவரையும் குற்றம் சொல்லலை. அவங்க உழைப்பை செலுத்தி வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி இங்க உழைக்கிற சாதாரண தொழிலாளர்கள் எங்களுக்கு எதிரி இல்லை. ஆனா திட்டமிட்டு இது போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் சிறப்பு ரயில்கள் மூலமா கொண்டு வந்து இறக்கி அவர்களுக்கு தங்குவதற்கான ஏற்பாடு செய்து அவங்களுடைய உழைப்பை குறைந்த ஊதியத்தில் அவங்க உழைப்பை உரியிற அந்த ஒப்பந்ததாரர்களுடைய ராஜ்யம் இங்க நடக்குது. அதற்கு எதிராகவும் இந்த டாடா நிறுவனத்திற்கு எதிராகத்தான் எங்களுடைய போராட்டம். அரசு வரைமுறை செய்யுங்க. பீகார் வேலையை 100% பீகாருக்கே கொடுங்க, உத்தரப்பிரதேச வேலையை 100% உத்தரப்பிரதேச கொடுங்க, தமிழ்நாட்டு வேலையை 100% பெரு நிறுவனங்கள்லயும் தனியார் தொழிற்சாலைகளிலையும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களையும் அரசு பணிகளையும் 100% கொடுங்கன்ற. இப்ப குஜராத்ல 90% வேலை வாய்ப்பு சட்டம் இருக்கு, கர்நாடகத்துல 85% வேலை வாய்ப்பு சட்டம் இருக்கு. தமிழ்நாட்டுல அப்படி சட்டங்களை ஏற்றுங்கன்னு 4.5 ஆண்டா கரடியா நான் தமிழக முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சு கத்துறேன். ஆனா அப்படி ஒரு சட்டம் இயற்றப்படவில்லை. ஆனால் வாய்மொழியாக கொடுத்த உறுதிமொழி சட்டமன்றத்தில் இருக்கிறது. அந்த உறுதிமொழியாவது நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள். இந்த ஜனவரி 20ஆம் தேதி நடக்கிற இந்த கூட்டத்தொடர்ல நீங்க தமிழக வேலை, தமிழக அரசு பதவிகளை 100%, தனியார் பொதுத்துறை நிறுவனங்களை 90%, தமிழ்நாட்டின் பூர்வீகுடி மக்களுக்கே வேலை வாய்ப்பு என்பதை இந்த வேலை வாய்ப்பு உறுதி சட்டம் இயற்றணும். அதே மாதிரி ஒன்றிய அரசு இங்க இருக்கிற ஆய்கார் பவன், சிபிஐ, என்எல்சி, வெள்ளு தொழிற்சாலை, திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை, வேலூர் வெடிமருந்து தொழிற்சாலை, ஆர்பர், ரயில் பெட்டி உற்பத்தி நிலையங்கள், இதுல அனைத்திலும் உள்ளூர் மக்களுக்கே வேலை கொடுங்க. பீகார்ல ஒன்றிய அரசு அலுவலகம் இருக்குன்னா பீகார்ல இருக்கிறவங்களுக்கு 90% கொடுங்க, தமிழ்நாட்டில் இருக்குன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு 90% கொடுங்க. அப்ப எந்த பிரச்சனையும் வராது. பீகாருக்கு பீகார்ல கொடுங்க, உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் கொடுங்க, ஜார்க்கண்டுக்காரருக்கு ஜார்க்கண்ட்லயே கொடுங்க. அவன் ஏன் இங்க வரப்போறான்? ஆக அந்த மாநிலத்துடைய கையாளாகாத தனத்தை எங்களுடைய வரிப்பணத்துல எங்களை ஆண்ட அரசுகள் போட்டி போட்டுக்கொண்டு திட்டங்களை தீட்டி இன்னைக்கு தெற்காசியாவிலே 36 மெடிக்கல் காலேஜ் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. மருத்துவத்துறையில மகத்தான சாதனை படைக்கிறோம். அதே மாதிரி பொருளாதார குறியீடுல இன்னைக்கு 11% நம்ம எட்டியிருக்கிறோம் ஜிடிபி வளர்ச்சியில.
ஆக எங்களுடைய உழைப்புல நாங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அளவான குழந்தைகளை பெற்றுக்கொண்டு வளமான ஒரு வாழ்வு வாழ்கின்ற எங்கள் மாநிலத்தில் கொண்டு வந்து 1 கோடி பேரை இறக்கி அவர்களுக்கு எங்களுடைய வரிப்பணத்துல எங்களுடைய கடைகள்ல நாங்க வாங்குற நியாய விலை கடையில வாங்குற ரேஷன் கடையில பொருள் அவங்களுக்கு தருவதோ அவங்களுக்கு ஆதார் அட்டை கொடுக்கறதோ இப்ப அவங்களுக்கு 1 கோடி பேருக்கு மேல ஓட்டர் ஐடி நாங்க கொடுப்போம்னு சொல்லி ஓட்டுரிமை கொடுப்பதோ இது மாபெரும் ஜனநாயக படுகொலை. அந்த மொழிவழி மாநிலங்கள் 1956 மொழிவழி மாநிலங்கள் அந்தந்த தேசிய இனங்களுக்கு என்று பிரிக்கப்பட்ட பிறகு பிரிதொரு மாநிலத்தில் இருந்து இது போன்ற 50 லட்சம் பேர் 70 லட்சம் பேர் 1 கோடி பேரை கொண்டு வந்து பிரிதொரு மொழிவழி தேசிய இனங்களோடு வாழ வைத்து அதன் மூலமாக பாரதிய ஜனதா மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற ஒன்றிய அரசு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு துடிக்கின்ற இந்த வேலைக்கு இது போன்ற டாடா போன்ற பெரு நிறுவனங்கள் தான் துணையா இருக்காங்க. இப்ப இங்க குடியிருக்கிற டாடாக்காரங்களுக்கு எல்லாருக்கும் குடும்ப அட்டை கொடுக்க போறாங்க, ஆதார் அட்டை கொடுத்துட்டாங்க, அடுத்தது ஓட்டர் ஐடி கொடுப்பாங்க. அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? யாருக்கு ஓட்டு போடுவான்? மோடிஜிக்கு தான் ஓட்டு போடுவான். அப்ப இங்க தமிழர் உரிமை பேசுற, தமிழ் மொழி வளர்ச்சி குறித்து பேசுற, தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு என்று பேசுற, எங்களை போடுகின்ற எங்களை போராடுகின்ற போராளிகளுக்கும் போராட்ட கட்சிகளுக்கும் என்ன மரியாதை இருக்கும்? இந்த நாட்டை யார் முதலமைச்சராக வரணும், இந்த தொகுதிக்கு யார் எம்எல்ஏ வரணும், யார் எம்பியா வரணும்ன்றத எதிர்காலத்தில் அவன் தான் தீர்மானிப்பான். இது மிகப்பெரிய ஒரு பேர் அபாயம் இருக்கு. இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு மொழிவழி தேசிய இனங்களுக்கு மிகப்பெரிய பேர் ஆபத்து இருக்கு. இதை உணர்ந்து கொண்டு இந்தியாவின் ஒருமைப்பாடு காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக மத்தியில் அந்தந்த மாநில மக்களுக்கு 90% வேலைவாய்ப்பும், அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநில மக்களுக்கு 100% வேலைவாய்ப்பும், அந்தந்த மாநிலத்தில் தனியார் துறைகளிலே 90% அந்த மாநில மக்களுக்கு வேலைவாய்ப்பு உரிமை சட்டம் இயற்ற வேண்டும். அப்போதுதான் இந்தியா இந்தியாவாக இருக்கும். இல்லை என்றால் இந்தியாவிற்கே மிகப்பெரிய பேர் ஆபத்து இருக்கு. காரணம் உங்களுக்கு தெரியும், சவுகார்பேட்டையில கம்யூனிட்டி கேட் போட்டு ஒன்லி வடநாட்டுக்காரங்களுக்கு அனுமதிக்கிறான். சிந்தாதிரிப்பேட்டில் ஒரு கலவரத்தை அடக்க போற தமிழ்நாடு காவல்துறை எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சிறைப்பிடிச்சு அடிக்கிறான். நாமக்கல்ல, ஈரோட்ல உங்களுக்கு தெரியும், அங்க மிகப்பெரிய கலவரம் நடக்குது. தமிழர்களை ஓட ஓட விரட்டான், ஆயுதம் கொண்டு தாக்குறான். ஆக இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும்னு சொன்ன நான் சொன்ன இந்த சட்டங்கள் தான் இதனை தீர்மானமா இருக்கும். அதே மாதிரி பிரிதொரு மாநிலத்துல ஒரு மாநிலத்துக்கு வேலைக்கு வராங்கன்னா ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறைன்னு ஒண்ணு இருக்கு. உள் நுழைவு அனுமதி சீட்டு முறை மேகாலயா, மிசோரம், வடகிழக்கு மாநிலங்கள் அந்த முறை தான் இருக்கு. இப்ப நம்ம போனா கூட அங்க போய் என்ட்ரி போடணும், போலீஸ் கண்காணிப்பாங்க, என்னைக்கு சொந்த ஊருக்கு திரும்பிங்கன்னு கேட்பாங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க, குற்ற நடவடிக்கையில் ஈடுபட முடியாது. ஆனா இங்க அந்த மாதிரி எந்த கட்டுப்பாடும் இல்லை. திறந்து வீடு போல் யாரு வேண்டுமானாலும் வரலாம், யாரு வேண்டுமானாலும் நம்முடைய வேலை வாய்ப்பை பறிக்கலாம். இன்றைக்கு இந்த நாட்டுடைய இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு பெற்ற நடிகர் விஜய் அவர்கள் வாய் திறக்காமல் இருப்பதும், திருப்பரங்குன்றம் கோவிலிலே 75 ஆண்டு காலமாக இந்துக்கள் தீபம் ஏற்றுகிற இடத்தில் தீபம் ஏற்றுகிறார்கள், எந்த பிரச்சனை இல்லை. புதிதாக ஒரு இடத்தில் ஏற்றுவோம் என்று ஒரு இந்து அமைப்பு முற்படுகிறது. அதை குறித்தான ஒரு கண்டனமோ அது குறித்தான சமூக ஒற்றுமைக்கான ஒரு அறிக்கையோ ஒரு பேச்சோ திரு விஜய் அவரிடம் இல்லை. ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டுல நாங்க ஆட்சிக்கு வந்தா தேனாரும் பாலாரும் ஓடும் அப்படின்னு சொல்வது, ஒரு நாட்டுடைய முதலமைச்சரை பார்த்து சார் என்று நக்கலாக நையாண்டி அடிப்பது, அங்கிள் என்று நக்கல் செய்வது, இது எல்லாம் அழகல்ல நடிகர் விஜய் அவர்களுக்கு. அவர் ஒரு நடிகர், தமிழ்நாட்டுடைய ஒரு கதாநாயகனாக நடித்தவர். அரசியல் புரியாத 40 வயதுக்கு உட்பட்ட, குறிப்பாக 18 இருந்து 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அவர் மேல் ஒரு ஈர்ப்பா இருக்கிறாங்க என்பதற்காக யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எந்த மேடைகளில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று அரசியல் கட்சி தலைவர்களை, முதலமைச்சர்களை விமர்சனம் செய்கிற நீங்கள் ஏன் மதவாத கும்பல்களை விமர்சனம் செய்ய மறுக்கிறீங்க? மதவாத கும்பல்கள் கிறிஸ்துவ ஆலயங்கள் மீது நடத்திய தாக்குதலை கண்டிக்க ஏன் முன்வரவில்லை? அதுபோன்று பர்தா அணிந்த அப்பாவி இஸ்லாமியர்களை கேலி கிண்டல் செய்கின்ற இந்து மத வெறியர்களை கண்டிக்க ஏன் முன்வரவில்லை? அப்ப நீங்க உங்களுடைய இரட்டை வேடம் இதிலிருந்து தெளிவருகிறது. என்னை பொறுத்தவரையில் நான் தமிழ்நாட்டு மக்களை தான் குறை கூறுவேன். நீங்கள் அரசியல் புரிதல் இல்லாமல், அரசியல் தெளிவில்லாமல், அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் இது போன்ற சினிமா நடிகர்களுக்கு பின்னால் நீங்கள் ஆயிரக்கணக்கிலே பல்லாயிரக்கணக்கிலே அணிதிரண்டு நாங்கள் அவர்களை ஆட்சியில் அமர வைப்போம் என்று சொல்லுகின்ற ஒரு அறிவு பெற்ற சமூகமாக இருந்த தமிழ் சமூகம் சமீப காலமாக அறிவில்லாத சமூகமாக சினிமாக்காரர்கள் பின்னால் போகிறார்கள். இன்னைக்கு ஜேம்ஸ் வசன திரைத்துறையில் தான் இசையமைப்பாளர். அவர் என்ன சொல்றாரு? அரவிந்தசாமி என்கிற ஒரு நடிகர் திரையில் உங்களுக்கான தலைவரை தேடாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதுபோன்று தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய நடிகர்களாக இருந்தவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிற கருத்துக்களை எல்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. ஏன் கோடிக்கணக்கான ரசிகர்களை தன்னகத்து வைத்திருக்கிற திரு அஜித் அவர்கள் எங்கேயும் தனக்கு இது மாதிரி தன்னுடைய ரசிகர்கள் செய்ய வேண்டும் என்று எங்கேயும் சொல்லல. இப்படி கார் பின்னாடி படுங்க, டிரான்ஸ்பார்ம் மேல ஏறுங்க, மரத்து மேல ஏறுங்க, இப்படி பொதுமக்களுக்கு தொந்தரவா சாலைகளை மறித்து நில்லுங்க அப்படி எல்லாம் சொல்லி அதையெல்லாம் உற்சாகப்படுத்தல. ஆக திரைப்படத்தின் ஊடாக கிடைத்த அந்த புகழ் வெளிச்சத்தை ஆக்க சக்திக்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர ஒரு இளைய தலைமுறையின் எதிர்காலத்தை
அழிக்கின்ற சக்திக்கு நடிகர் விஜய் பயன்படுத்தக்கூடாது. அவருடைய பேச்சுகள் எல்லாம் சமீபத்தில் தனக்கு பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சினிமா மோகத்தால் அவரை பார்க்க வருகிறார்கள் என்கிற காரணத்திற்காக அவர் அமைச்சர்களை, முதலமைச்சர்களை, மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை மிக கிள்ளுக்கரியாக எடுத்தெறிந்து பேசுவது என்பது மிக கடுமையான கண்டனத்துக்குரியது. நன்றி.